அனைவருக்கும் வணக்கம். இது சாரதி லா ஸ்டடீஸ். சாரதி லா ஸ்டடீஸில் அடுத்ததான் நம்ம இல்லுஸ்ட்ரேஷன் பேஸ்டு கொஸ்டினை பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அடிக்கடி உங்களுடைய கொஸ்டின் பேப்பரில் வந்துக்கிட்டே இருக்கிற ஒரு டாப்பிக்கும் கூட இது. கான்செப்ட் மட்டும்தான் மாறும், ஆனால் பேஸ் மாறாமல் அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது. என்னன்னு பார்க்குறோம் பாருங்கள். ஏ ஹேட் செக்ஸுவல் இன்டர்கோர்ஸ் வித் பி. பி எ மைனர் கேர்ள் பிலோ 16 years old ஆஃப் ஏஜ். அவருடைய கன்சென்ட் வித் ஹர் கன்சென்ட் வெதர் ஏ ஹேஸ் கமிட்டட் எனி அஃபென்ஸ் கிவ் ரீசன்னு கேட்குறாங்க. அப்படியே தமிழில் இருக்க பாருங்கள். ஏ என்ற ஒரு ஆண் 16 வயதிற்கு குறைவான சிறுமி பியுடன் அவளது சம்மதத்துடன் உடல் உறவு கொள்கிறார். ஏ ஏதேனும் குற்றத்தை செய்தாரா, காரணத்துடன் விளக்குக அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ ரெண்டு பேருக்குமே பார்த்தீங்கன்னா இதில் சம்மதம் இருக்குது. சம்மதம் இருந்தாலும் சட்டத்தின் பார்வை எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். ஆனரபிள் கோர்ட் இஷ்யூஸை ஃப்ரேம் பண்ணுறாங்க. வெதர் பி இஸ் எ மைனர் கேர்ள் அண்டர் 16 years old அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டினை ரைஸ் பண்ணுறேன். எஸ், அவங்க 16 வயதிற்கு குறைவானவர்கள் தான் அப்படின்ற மாதிரி ஓகே சொல்லிட்டோம். வெதர் பி எ மைனர் கேர்ள் கிவ் கன்சென்ட் இஸ் வேலிட். ஒரு 16 வயதிற்கு குறைவான ஒரு மைனர் கேர்ள் பார்த்தீங்கன்னா, அது சிறுமி பார்த்தீங்கன்னா, ஒரு வயதிற்கு வந்த ஆணுக்கு இவருடைய சம்மதத்தை தெரிவித்தால் அது வேலிடா அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்குறேன். நோ. இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட்லையும் சரி, இந்தியன் மெஜாரிட்டி ஆக்ட்லையும் சரி, இதை பார்த்தீங்கன்னா பலமாக எதிர்க்கிறாங்கன்றதை நினைவில் வச்சுக்கிங்க. 18 வயதிற்கு மேற்பட்டவர்கள் தான் அடல்ட்டாக கருதப்படுறாங்க, பெண்ணில் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். வெதர் பி அண்ட் ஏ கன்சென்ட் செக்ஸுவல் இன்டர்கோர்ஸ் ஆர் வேலிட். ரெண்டு பேருமே சேர்ந்து செக்ஸுவல் இன்டர்கோர்ஸ் பண்ணுறாங்க, அது வேலிடான்னு கேட்குறேன். நோ. ஏன்னா ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அதில் அண்டர் 16 இருக்கார் அவர், அதனால் அது வேலிடு இல்லை. வெதர் ஏ கமிட்டட் எனி அஃபென்ஸ் அகெயின்ஸ்ட் பி. எஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிந்த வரையில் நான் ஒரு இஷ்யூஸை ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். இது அல்லாது நீங்கள் ஏதாச்சும் இஷ்யூஸை ஃப்ரேம் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக பண்ணலாம். இதில் 4 இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்கு. நீங்கள் 5, 6, 7, 8 நீங்கள் தாராளமாக இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணலாம். ஏன்னா எல்லாமே இந்த இல்லுஸ்ட்ரேஷனுக்குள்ளவே இருக்கணுன்றதை மட்டும் நினைவில் வச்சுக்கிங்க. முடிஞ்சு போச்சு வேலை. இன்வால்வ்டு செக்ஷன் 375 ஆஃப் ஐபிசி அண்ட் 63 ஆஃப் பிஎன்எஸ். பிஎன்எஸ்க்கு உண்டான கான்செப்டை இந்த இடத்துல சொல்லியாச்சு. என்னது செக்ஷன் 63 பிஎன்எஸ்ல சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆண் பெண்ணுடன் உடலுறவு கொண்டால் அது அவளது சம்மதம் இல்லாமல் இருந்தாலும் அல்லது அவள் சம்மதம் அளித்தாலும் அவள் வயது 18 ஆண்டுகள் குறைவாக இருந்தால் அது ரேப், அதாவது கற்பழிப்பு எனப்படுகிறது. வேலை முடிஞ்சு போச்சு பாருங்க. ஸோ இது ரேப் என்ற கான்செப்டில் கொண்டு வந்துடுறாங்க. இதற்கென்று தனியாக வீடியோ இருக்குது, அதை பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் ப்ரீஃபாக எழுதணும். ஏன்னா 5 பக்கம் எழுதணும். கான்செப்ட் பார்த்திங்கன்னா சின்ன கான்செப்டாக இருக்குது. செக்ஷன் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு செக்ஷன் கிடச்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் ப்ரீஃபாக போனோன்னா அந்த டாப்பிக்கை தொட்டால் மட்டும்தான் உங்களால் எழுத முடியும். ரைட் ஆல் செக்ஷன், அந்த டாப்பிக்கில் வேறு ஏதாச்சும் செக்ஷனை சொல்லியிருந்தா அதையும் உள்ளிணைத்து எழுத கற்றுக்குங்க. எல்லா செக்ஷனையும் ப்ரீஃபாக எழுதுங்க. ஒரு கேஸ் ஸ்டடி இருக்குது, மிக அற்புதமான கேஸ் ஸ்டடியோடு வந்திருக்கோம். ஸ்டேட் ஆஃப் இமாச்சல் பிரதேஷ் வெர்சஸ் ஸ்ரீகாந்த் சேகரி 2024 நடந்த ஒரு வழக்கு. கிட்டத்தட்ட இந்த இல்லுஸ்ட்ரேஷனில் என்ன சொல்லுதோ அப்படியே இந்த கேஸ் ஸ்டடியில் சொல்லுது பாருங்க. ஸ்ரீகாந்த் சேகரி என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 16 வயதுக்கு உண்டான பெண் கூட பார்த்தீங்கன்னா, சிறுமி கூட பார்த்தீங்கன்னா உடலுறவு வச்சுக்கிறார், செக்ஸுவல் இன்டர்கோர்ஸ் வச்சுக்கிறார். ஆனால் அந்த சிறுமி பார்த்தீங்கன்னா ரொம்ப சம்மதிச்சு தான் அவங்க 2 பேரும் வச்சுக்கிறாங்க. ஆனரபிள் கோர்ட் பார்த்தீங்கன்னா இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணுறாங்க. 16 வயதிற்குள்ளான சிறுமி சம்மதித்தாலும் அது சட்டப்படி செல்லுமா அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின்ஸை அரோஸ் பண்ணுறாங்க. இந்த கொஸ்டினையும் உங்களுடைய இஷ்யூஸில் நீங்கள் தாராளமாக இணைத்து கொள்ளலாம் அப்படின்றத இந்த இடத்துல நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஆனரபிள் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குது பாருங்கள். சிறுமி சம்மதித்தாலும் அது சட்டப்படி செல்லாது. ஒய்? இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்டை தூக்கி இங்கே இந்த இடத்துல உள்ளே விடுங்க. இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்டில் மிக தெளிவாக சொல்லியாச்சு. கான்ட்ராக்டில் வரணும்னா கண்டிப்பாக 18 வயதிற்கு மேற்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அதே போல் இந்தியன் மெஜாரிட்டி ஆக்ட் எந்த இதில் மேஜர் ஆகிறாங்க அப்படின்ற ஒரு கான்செப்டை சொல்லுது.
அதில் பார்த்தீங்கன்னா 18 வயதிற்கு மேற்பட்ட நபர்கள் தான் பார்த்தீங்கன்னா மேஜர் ஆகுறாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. அப்படி இல்லைன்னா அவங்களாம் மைனராக இருக்காங்க. ஸோ மைனர் கூட போடப்படுகின்ற கான்ட்ராக்ட் ஆப் இனிட்டியோ ஆரம்பம் முதலே செல்லாத்தன்மையை அடையும் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி 2-3 ஆக்டை தூக்கின்னு வந்து நீங்கள் உள்ளே எழுதுனீங்கன்னா உங்களுடைய ஆன்சர் ஷீட் மிக அற்புதமாக இருக்குன்றதை நினைவில் வச்சுக்கிங்க. சரி, நான் மறுபடியும் ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ளே வந்துடுறேன். சிறுமி சம்மதித்தாலும் அது சட்டப்படி செல்லாது. 16 வயதிற்கு உள்ளான சிறுமியுடன் உடலுறவு கொள்வது அது கற்பழிப்பு ஆகும். இங்கே என்ன சொல்லியிருக்காங்களோ அதே தான் இங்கே சொல்லியிருக்காங்க. பெருசாக ஒன்றையும் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனவே குற்றவாளி தண்டனைக்குரியவர் ஆவார் அப்படின்ற மாதிரியான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்குறாங்க இந்த கேஸ் ஸ்டடியில். கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். நம்மளுடைய சாரதி லா ஸ்டடீஸில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ரன் ஆகிட்டு இருக்குது. அதில் என்னென்ன ஆசைப்பட்டீங்கன்னா அந்த நம்பருக்கு உங்களுடைய பெயர் மற்றும் ஊரை எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். குழுவில் இணைச்சிடுறேன். உங்களுடைய சந்தேகங்களை தீர்க்கும் வண்ணமாகவும் நேரடி பயிற்சி வகுப்புகளுக்கும் இது உதவிகரமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும். நன்றி, வணக்கம்.